நம்ம உடம்புன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் அவங்களோட ஹெல்த்தில் கேர் பண்ணிக்கிறதே கிடையாது. ஸோ இஷ்டத்துக்கு எது வேணாலும் சாப்பிட வேண்டியது, என்ன இருக்குது, என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்ற விஷயமே கூட நிறைய பேருக்கு தெரியதில்லை. அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம கவனிச்சுக்கணும். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய அரிசி வகைகள், அந்த அரிசி வகைகளை தொடர்ந்து நம்மளும் கூட அப்பப்போ எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா ரொம்ப நல்லது. எப்போ பாரு இந்த கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய இந்த அரிசிகளை சாப்பிட்டு உடல் நலத்தை கெடுத்துக்கிறது, பல வியாதிகளை வாலண்டரியாக கூப்பிட்டு நம்ம உடம்புல வச்சுக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. சில பல அரிசிகள், தேவையான அரிசிகள், இந்த காலகட்டத்தில் இவங்கெல்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற அரிசிகளை என்னென்ன சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். கருப்பு கவுனி அரிசி, இந்த கருப்பு கவுனி அரிசியை தொடர்ந்து சாப்பிடும்போது புற்றுநோய் வராது, இன்சுலின் நிறைய சுரக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய டாக்டர் சொல்லி கூட நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ சுகர் பேஷண்ட்லாம் இந்த கருப்பு கவுனி அரிசியை நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க, ரைஸாக எடுத்துக்கோங்க, அதை ஒரு சாதமாக ரெடி பண்ணி சாப்பிடுங்க, அது கூட பல காய்கறிகளை வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேன்சர் பேஷண்ட், இந்த சுகர் பேஷண்ட், நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசியை தொடர்ந்து பயன்படுத்துங்க, உங்களோட வியாதியிலேருந்து உங்களை காப்பாற்றிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசி. இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி நரம்பு, உடல் வலுவாகும், ஆண்மை கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடல் சம்பந்தப்பட்ட வியாதியில் இந்த நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்க, உடம்பு வலிமை இல்லாதவங்களுக்கு ஆண்மை குறைவு ஏற்படுது, குழந்தையின்மைக்கான பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்டவங்களாம் மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்துக்கிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா பூங்கார் அரிசி அப்படின்ட்டு ஒரு அரிசி இருக்கா. இந்த அரிசி தொடர்ந்து சாப்பிடும்போது பெண்களுக்கு இது சிறந்த அரிசின்னு சொல்கிறாங்க. இந்த அரிசி சாப்பிடும்போது சுகப்பிரசவம் ஏற்படும். உடம்புல இருக்கக்கூடிய ஏதாவது சுகப்பிரசவத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் இது சரி பண்ணிட்டு சுகப்பிரசவம் ஏற்படுறதுக்கு வழிவகுக்குமா. அது மட்டும் இல்லாமல் தாய்ப்பால் நிறைய ஊறும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நிறைய தாய்மார்களுடைய பெரும்பாடு இதுதான். குழந்தை பிறந்துச்சு, சரியான ஃபீடிங் கிடைக்க மாட்டேங்குது, தாய்ப்பால் கிடைக்க மாட்டேங்குது, பால் பவுடர் போடுறோம், மாட்டுப்பால் வாங்கி கொடுக்குறோம், இப்படியே சொல்கிறாங்க. இந்த அரிசியை, பூங்கார் அரிசியை தொடர்ந்து சாப்பிடும்போது குழந்தைகளுக்கு பால் நிறைய கிடைக்கும், தாய்ப்பால் நிறைய ஊறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காட்டு யானம் அரிசி அப்படின்ட்டு ஒரு அரிசி சொல்லியிருக்காங்க. இந்த அரிசியை, காட்டு யானம் அரிசி சாப்பிடும்போது நீரிழிவு, மலச்சிக்கல், புற்றுநோய் சரியாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் ஏற்கனவே கூட ஒரு டிப்ஸில் சொல்லியிருக்கேன், மலச்சிக்கல் தான் உடம்புல வரக்கூடிய பல வியாதிகளுக்கு அடிப்படை வியாதியாக இருக்குது, அடிப்படை காரணமாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ மலச்சிக்கல் இருந்தால் மனச்சிக்கல் வந்துடும், மலச்சிக்கல் இருந்தால் உடம்புல வராத வியாதியெல்லாம் சேர்ந்து வந்துடும். ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க காட்டு யானம் அரிசியை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மூலம், மலச்சிக்கல் எல்லாத்தையும் கூட சரி செய்யறது இன்னொரு ஒரு அரிசியும் கூட இருக்குது, மலச்சிக்கலை சரி செய்யறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த அரிசி மூலம் போன்ற உள்மூலம், வெளிமூலம், இப்படி இருக்கக்கூடிய பைல் சம்பந்தப்பட்ட வியாதிகளையும் சரி பண்ணுதான். அது என்ன அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருத்தார் அரிசி. கருத்தார் அரிசின்னு ஒரு அரிசி இருக்கா. இந்த அரிசி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், இந்த மூலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் சரி பண்ணுது அப்படின்ட்டு நமக்கு தெரிய வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அரிசி இருக்குது, காலா நமக்கு அரிசி. காலா நமக்கு அரிசின்னு ஒரு அரிசி இருக்கு. இந்த அரிசியும் மூலத்தை சரி பண்ணுது, ரத்தம், சிறுநீரகம், நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் எல்லாத்தையும் குணப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. மூங்கில் அரிசி நிறைய பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மூங்கில் அரிசின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மூட்டு வலி, இந்த முழங்கால் வலிலாம் இருக்கு பார்த்தீங்களா, நிறைய 30ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய லேடிஸ்க்கு மூட்டு வலி வந்துடுது, முழங்கால் வலி வருது அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நீங்கள்லாம் மூங்கில் அரிசி நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டா உங்கள் உடம்புக்கும் நல்லது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மூங்கில் அரிசிக்கு அடுத்தபடியாக 60ஆம் குருவை அரிசியாம். இந்த அரிசி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் சரி பண்ணுதாம் இந்த 60ஆம் குருவை அரிசி. இலுப்பை பூ சம்பா அரிசின்ட்டு ஒரு அரிசி இருக்கு. இந்த அரிசி பாருங்க பக்கவாதம் வியாதியை சரி பண்ணுதாங்க. பக்கவாதம்ன்றது ஒரு சிலருக்கு பக்கவாதம் விழுந்துருச்சுன்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் அவங்க விழுந்தபடியாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அது சரி பண்ண முடியாதுன்ட்டு இந்த பக்கவாதம் வியாதியை சரி பண்ணுதான், கால் வலியை நிவர்த்தி செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. எந்த அரிசி? இலுப்பை பூ சம்பா அரிசி குணப்படுத்துதான். அப்புறம் பாருங்களேன் தங்கச்சம்பா அரிசி. இந்த அரிசி பல், இதயம் வலுப்படுறதுக்கு இது உதவியா இருக்குதான். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே பல் சம்பந்தப்பட்ட வியாதிகள்லாம் வந்துடும் பாருங்களேன். சீக்கிரமாகவே பல்லில் கேவிட்டிஸ் வந்துருச்சு சொல்லுவாங்க, பல்லு சீக்கிரத்தில் விழுந்துற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கு, ஆடுது, இப்படிலாம் சொல்லுவாங்களா. ஸோ நீங்களாம் தொடர்ந்து இந்த அரிசி சாப்பிடுங்க. எந்த அரிசி? தங்கச்சம்பா அரிசி. அடுத்து பார்த்தீங்கன்னா கருங்குருவை அரிசி. இந்த கருங்குருவை அரிசி இழந்த சக்தியை மீட்டெடுக்குதான்,
கொடிய நோய் எதுவாக இருந்தாலும் குணப்படுதான். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யங் ஏஜில் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க. திடீர்னு ஒரு ஃபீவர் வந்துச்சு, திடீர்னு ஒரு உடம்புக்கு முடியாமல் ஆச்சுங்க, அதோட என் உடம்பு வந்து போயிடுச்சு, அதுக்கப்புறம் அந்த பழைய உடம்பே வரல அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. நீங்கள்லாம் இழந்த சக்தியை மீட்டெடுக்கிறதுக்கு நீங்கள் கருங்குருவை அரிசியை பயன்படுத்துங்க. அடுத்து கருடன் சம்பா அரிசி. இந்த அரிசி வந்து ரத்தம், உடல், மனம் சுத்தமாக்குமா. ஏன்னா உடம்பு சுத்தமாக இருந்துச்சுன்னா, உடல் சுத்தமாக இருந்துச்சு, உடல் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சுன்னா மனம் சரியாக இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ நீங்கள்லாம் கருடன் சம்பா அரிசியை தொடர்ந்து சாப்பிடலாம். கார அரிசி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கும், கார அரிசி சாப்பிடலாம் அப்படின்ட்டு. ஸோ தோல் சம்மந்தப்பட்ட வியாதி யாருக்கு எப்படி இருந்தாலும் நீங்களாம் வந்து இந்த கார அரிசியை தொடர்ந்து சாப்பிடுங்க. குடைவாழை அரிசி. குடைவாழை அரிசி வந்து குடல் சுத்தமாகுமா. குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும், பெருங்குடல், சிறுங்குடல், மலக்குடல், ஸோ வந்து குடல் சுத்தமாக்குதாம் இந்த குடைவாழை அரிசி. அடுத்து கிச்சி சம்பா அரிசி. இந்த அரிசி வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து இதில் வந்து நிறைய இருக்குது. அதனால் வந்து அயன் எனக்கு உடம்புக்கு வேணும், எனக்கு வந்து இரும்பு சத்து கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கிச்சி சம்பா அரிசி நீங்கள் தொடர்ந்து சாப்பிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீலம் சம்பா அரிசி. இந்த அரிசியும் கூட உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நீலம் சம்பா அரிசி வந்து ரத்த சோகையை நீக்குதான். உடம்புல வந்து நிறைய பேருக்கு இப்போ வந்து ரத்த சோகை அனிமிக்காக இருக்கிறாங்க, இவங்க அனிமியா பேஷண்ட் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. ஸோ வந்து நீல சம்பா அரிசியை தொடர்ந்து சாப்பிடலாம். அடுத்து சீரக சம்பா அரிசி. உங்கள் எல்லாருக்குமே நிறைய தெரியும், இந்த சீரக சம்பா அரிசி வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது நம்ம உடம்புக்கு. அது மட்டும் இல்லாமல் இது நோய் எதிர்ப்பு சக்தி தான் உடம்புக்கு முக்கியமான ஒன்றுதுன்னு பார்த்துக்கோங்களேன். அதனால் நிறைய பேரோட ஸ்கின் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து நல்லா அழகை மெயின்டைன் பண்ணும், அழகை தரும் அப்படின்ட்டு இந்த சீரக சம்பா அரிசியை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ அரிசியை வந்து நம்ம தொடர்ந்து இப்படியே சாப்பிட்டுட்டு வரும்போது நம்ம உடம்புக்கு நல்லது, ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். அரிசின்றதுக்காக கார்போஹைட்ரேட் மட்டும் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை அரிசியை மட்டுமே தொடர்ந்து சாப்பிடாம நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி அரிசிங்களை கொஞ்சம் வாங்கி வச்சு நம்ம சாப்பிடலாம். அது உடம்புக்கும் நல்லது. தொடர்ந்து இந்த மாதிரி அரிசிகளை சாப்பிட்டு பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.